எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, தனகாரகன் தனாதிபதி சேர்க்கை தரும் மகாதன யோகம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தனகாரகன் அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரியணும். தனகாரகன்னா வருமானம் வரக்கூடிய சம்பாதிக்கிறதுக்குரிய பிளானட். அது இயற்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல சுக்கிரனும் 12வது இடத்துல குருவும் இருக்கிறதுனால இதை தனகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரன் தனகாரகன். சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல குரு இருப்பார் காலபுருஷ தத்துவப்படி. அப்போ அவருமே மறைமுகமாக தனத்தை குறிக்கிறதுனால இவர் சுக்கிரனையும் தனாதிபதின்னு சொல்கிறோம், குருவையும் லாபாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சுக்கிரனுக்கு குரு லாபாதிபதியாக இருப்பார் இயற்கையாகவே காலபுருஷ தத்துவப்படி. சனியும் காலபுருஷ தத்துவப்படி லாபாதிபதியாக வருவார். அதனால் மேக்ஸிமம் தனகாரக கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 கிரகங்கள் சொல்லலாம், குரு சுக்கிரன் சனி. இருந்தாலும் நம்ம சனியை இதில் கன்சிடர் பண்ண வேண்டாம். மெயினாக தனத்துக்கு காரக கிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு சுக்கிரன் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த குரு சுக்கிரனோட இது காரக கிரகங்கள், தனகாரக கிரகங்கள் குரு சுக்கிரன். இப்போ இதோட ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2வது அதிபதி தான் தனாதிபதின்னு சொல்லுவோம். அந்த தனாதிபதி குருவோடையோ சுக்கிரனோடையோ கம்பைன்ட் ஆகி எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு எந்த இடத்துலனாலும் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவோ அல்லது சுக்கிரன் கூடயோ ஜாயிண்ட் ஆகும்போது அவங்க மிகப்பெரிய லெவலில் வருமானத்தை ஈட்டுறாங்க, தனத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை உங்கள் ஜாதகத்தில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியும். அதாவது தனகாரகனும் தனாதிபதி 2ஆம் அதிபதி, தனகாரகன் குரு சுக்கிரன். இந்த 3ல் ஏதாவது 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அவங்க மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கிறாங்க. அந்த தசா புத்தியும் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த குரு சுக்கிரன் 2ஆம் அதிபதி அவங்க நட்சத்திரத்தில் வேறு என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த திசை வரும்போதும் அவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனாக வருவார். அப்போ அவர் தான் தனாதிபதி. தனகாரகன் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன். அப்போ குருவோட சுக்கிரன் ஜாயிண்ட் ஆகும்போது இவர் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சரராசிகள் சொல்லக்கூடியது 1, 4, 7, 10. அப்போ மேச லக்னங்கிறது இயற்கையிலே 1வது ராசியாக வருதுனால அது சரராசியாக வரும். அப்போ மேச லக்னம் சரராசியாக வருதுனால 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க. மேச லக்னத்துக்கு 2, 7 மாரகாதிபதியாக வருவாங்க சரராசிங்கிறதுனால. அதனால் இந்த சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கும்போது 2ங்கிறது வாக்குஸ்தானம். அப்போ வாக்கு மூலிமா வருமானம் வந்தாலும் அதில் வில்லங்கமும் சேர்ந்து வரும். அதனால் இந்த சர லக்னங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கிறவங்க அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த 2ஆம் அதிபதியும் இந்த தனக்காரனும் சேர்க்கை வேறு இடத்துல இருக்கும்போது பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கறதில்ல. ஆனால் 2வது இடத்துலேயே அந்த சேர்க்கை இருந்தாலோ அல்லது 2வது இடத்துலேயே தனாதிபதி இருந்தாலோ மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கையில் அடியை கொடுக்குது. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரகாதிபதின்னு சொல்லக்கூடியது உயிர் உறவுகளுக்கு நிறைய பாதிப்பை கொடுக்குது. பொருள் ரீதியான பாதிப்பு பெரிய லெவலில் இல்லை. ஆனால் பொருள் ரீதியான இது மூலிமா உறவுகளுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு காசுனால் அண்ணன் தம்பி பிரிகிறது, அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை வருது, உறவுகளுக்குள்ளே விரிசல் வருது. இதெல்லாமே இந்த பொருள் ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை வரும். 2வது இடத்துல சுக்கிரன் இருந்தால், மேச லக்னத்துக்கு 2வது இடத்துல சுக்கிரன் இருந்தால் இந்த பாதிப்பு வரும். இந்த சுக்கிரனும் ப்ளஸ் குரு சேர்க்கை வேறு இடத்துல இருக்கும்போது பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கறதில்ல. இப்போ இதே ரிஷப லக்னம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 2ஆம் அதிபதி புதன். இப்போ புதன் குருவோடையோ அல்லது சுக்கிரனோடையோ கம்பைன்ட் ஆகி எந்த இடத்துல இருந்தாலும் பெரிய லெவலில் தனத்தை சம்பாதிச்சு கொடுக்குது, வருமானத்துக்கு ஏற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் இந்த குரு சுக்கிரன் ஏதோ ஒரு இதோட அந்த தனாதிபதி சேரும்போது பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கிறாங்க. அல்லது இந்த 2ஆம் அதிபதியும் இந்த 2 கிரகங்களும் செயற்கை மூலியமாவோ அல்லது ஒன்றுக்கு பார்வை மூலியமாவோ அல்லது சுக்கிரன் நட்சத்திரத்தில் புதன், அதாவது இந்த தனாதிபதி நட்சத்திரத்தில் தனகாரகன் நட்சத்திரத்தில் தனாதிபதி, அப்படி ஏதோ ஒரு ரீதியாக நட்சத்திரம் மூலியமாவோ பார்வை மூலியமாவோ செயற்கை மூலியமாவோ ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை சந்திக்கிறாங்க. எப்படி முன்னேற்றத்தை சந்திக்கிறாங்கன்னா 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால வாக்கு மூலிமா எது அவங்க சொன்னாலுமே அது மூலிமா பெரிய லெவலில் லாபத்தை அவங்க ஈட்ட முடியுது. உதாரணத்துக்கு ஒரு பேச்சாளராக இருக்கிறது, யாருக்காவது சஜஷன் கொடுக்குறது, யாருக்காவது கைடன்ஸ் கொடுக்குறது, இல்லை பேச்சு மூலிமா பெரிய லெவலில் முன்னேறது, பாட்டு பாடுறது மூலிமா முன்னேறது, கவிதை எழுதுறது மூலிமா முன்னேறது. இப்படி ஒரு பேச்சு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு செயல் செஞ்சாலும்
இந்த தனாதிபதியும் தனக்காரகனும் ஏதோ ஒரு வகையில் பார்வை மூலியமாகவோ செயற்கை மூலியமாகவோ அல்லது நட்சத்திர ரீதியாக கனெக்ட் ஆனாலோ கண்டிப்பாக வந்து உங்கள் பெரிய லெவலில் வந்து வளர்கிறாங்க, பேச்சு மூலியமாக வளர்கிறாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த சர லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்னத்தில் உள்ளவங்களுக்கு அந்த 2ஆம் அதிபதி வந்து 2வது இடத்துல இருக்கிறது வந்து பேச்சு மூலிமா பிரச்சனைகளை ஏற்படுத்தி வில்லங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. வருமானம் வரும், ஆனால் வருமானத்து மூலிமா வில்லங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க சர லக்னத்துக்கு. மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்னத்துக்கு வந்து அந்த 2ஆம் அதிபதி வந்து 2வது இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஆனால் அந்த 2ஆம் அதிபதி இந்த தனக்காரகனோட கம்பைண்ட் ஆகி வேறு எந்த இடத்துல இருக்கும்போதும் பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுறதில்லை. 6, 8, 12 இருக்கும்போது பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுறதில்லை. இப்போ 2ஆம் அதிபதி 2லேயே இருந்து வக்கரமாக இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்பு வரதில்லை. வருமானம் வருது, ஆனால் பாதிப்பு வந்து பெரிய லெவலில் வந்து இந்த ஜாதகத்துக்கு வர்றது கிடையாது. அதாவது சரலக்னனுக்கு 2ஆம் அதிபதி வக்கரமாக இருந்தால், அது அந்த இடத்துல வக்கரமாக இருந்தாலும் சரி, வேறு இடத்துல வக்கரமாக இருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான் இது மூலிமா நான் சொல்லக்கூடிய விஷயம். அதனால் வந்து இந்த தன கிரகங்கள் ரெண்டும் சேரும்போது வாக்கு மூலிமா பெரிய ஏற்றத்தை கொடுக்குது. அது எப்படி இருக்குங்கிறத உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.